நீங்கள் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும், எவ்வளோ சின்ன ஒரு மைனாரிட்டியாக இருந்தாலும், நான் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால என்ன ஒடுக்குறாங்க, என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்கன்னு பேசுகிறது வீணு. அது பேசவே கூடாது, பேசவே கூடாமல். நம்ம தேவனுடைய ஜனம், சும்மா அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி பேச்செல்லாம் பேசவே கூடாது. கடவுள் நம்மளோட இருந்தால் நம்ம மெஜாரிட்டி. இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருக்கிறவன் யார்? அப்போ நீங்கள் இந்த மென்டாலிட்டியே போகணும் பாருங்கள். நான் ஒன்றும் இல்லைங்க, இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார். தலை நிமிர்ந்து நடங்க. முதல்ல நம்பிக்கையோட வாழ கற்றுக்குங்க. கர்த்தருக்காக வாழ கற்றுங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. காரியம் வரும்போது கரெக்டாக கர்த்தருக்காக நில்லுங்க. எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க, எப்படி காரியங்களை சாதிக்கணுமோ அப்படி சாதிங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சாமர்த்தியத்தை தருவார், திறமையை தருவார், அறிவை தருவார், ஞானத்தை தருவார் என்பதை விசுவாசியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் செய்கிற வேலையில் மற்றவனை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக, சரியான ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள வேணாம் நான் சொல்ல போகிறாங்க.